வெல்கம் டு ஹிந்தி பாலிக்ளாட்ஸ். நாம் இன்னைக்கு என்ன வார்த்தை பார்க்க போகிறோங்கிறத பார்ப்போமா? வாங்க. இந்த தொடருக்கான 5வது பாகமாக இன்னைக்கு பார்க்க போகிற வார்த்தைகள் இருக்க போது. இந்த வார்த்தைகளை நீங்கள் ஏற்கனவே கேள்விப்பட்டிருப்பீங்க. கொஞ்சம் சுவாரஸ்யமாக இருக்கும். அது என்னென்ன வார்த்தைங்கிறத நம்ம பார்ப்போம். வாங்க. முதல் வார்த்தை தூர். தூர் அப்படின்னா தூரம், தொலைவு. இங்கிலீஷில் டிஸ்டன்ஸ் அப்படிம்பாங்க. தூர், தமிழில் தூரம்னு சொல்லுவாங்களே, அதில் பாதி வார்த்தை தூர் அப்படிங்கிற வார்த்தை இருக்கிறதுனால நான் தூர்ங்கிறத எடுத்திருக்கேன். செகண்ட் தர்ஷன். தர்ஷன் அப்படின்னா தரிசனம். தரிசனம் கோயில்களெல்லாம் அந்த போர்டில் எழுதி போட்டுப்பாங்க, வே டு தர்ஷன், தரிசனத்திற்கு செல்லும் வழி. தர்ஷன் அப்படின்னா தரிசனம். பெயர் கூட வைப்பாங்க, தர்ஷினி, தர்ஷன் அப்படின்னு பேரில் வைப்பாங்க, கேள்விப்பட்டிருப்பீங்க. இப்போ 3வது வார்த்தையை பார்த்தீங்க அப்படின்னா முதல் 2 வார்த்தையை ரொம்ப ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். இது ரொம்ப பரிச்சயமான வார்த்தை. என்னென்னா தூர்தர்ஷன். தூர்தர்ஷன்கிறது ஒரு சேனலோட பேர். இது ஜஸ்ட் ஒரு பேர் காரணத்துக்காக நான் அதை சேர்த்துருக்கேன். ஒரு சேனலோட, டிவி சேனலோட பேர் தூர்தர்ஷன். அப்படின்னா தூரத்தில் நடக்கிற ஒரு விஷயத்தை நமக்கு கண் முன்னாடி காட்டுறதுனால தூர்தர்ஷன் அப்படிங்கிற பேர் இந்த சேனலுக்கு வச்சுருக்காங்க. 4வது வார்த்தை டெல்லிவாலா. டெல்லிவாலா அப்படின்னா டெல்லிக்காரன் அர்த்தம். ஃபேமஸான கடை கூட இருக்குது, டெல்லிவாலா, அந்த ஸ்வீட் கடை. டெல்லிவாலா அப்படின்னா டெல்லிக்காரன். மும்பைவாலா அப்படின்னா மும்பைக்காரன். ஆட்டோவாலா, டாக்ஸிவாலா, எல்லாமே டாக்ஸிக்காரன், ஆட்டோக்காரன் அப்படிங்கிற மீனிங்கில் எடுத்துக்கலாம். சரிங்களா? இப்போ ஒரு பாட்டில் கூட விஜய் பாடும்போது நானும் இப்போ மும்பை வாலா அப்படின்னு பாடுவாப்பில். மும்பை வாலானா மும்பைக்காரன் அப்படிங்கிற மீனிங்கில் இருக்கும். சரிங்களா? இப்போ ஊப்பர் அப்படிங்கிறது நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஊப்பர் அப்படின்னா நார்மலாக மேலே அப்படின்னா, ஊப்பர் வாலா அப்படின்னா மேலே இருக்கிறவன். மேலே இருக்கிறவன் யார்? கடவுள். ஸோ கடவுளை ஊப்பர் வாலா, மேலே இருக்கிறவன் பார்த்துக்குவான். ஊப்பர் வாலா அப்படின்னா மேலே இருக்கிறவன், கடவுள். கடவுள் அப்படி சொல்லுவாங்க. ஸோ டெல்லிவாலா அப்படின்னா டெல்லிக்காரன். 5th ஒன், இதுவும் ஒரு பேர் காரணத்துக்காக தான் சேர்த்துருக்கேன், டப்பாவாலா. மும்பையில் டப்பாவாலா அப்படிங்கிற ஒரு வேலை பார்க்குறவங்க ரொம்ப ஃபேமஸ். அவங்க அந்த லஞ்சை டயத்துக்கு கொண்டு போய் கொடுப்பாங்க, டப்பாவாலா. அந்த டப்பாவில் கொண்டு போய் கொடுக்கறதுனால அவங்கள டப்பாவாலா அப்படின்றாங்க. அந்த வெல் ஆர்கனைசேஷன் நீங்கள் யூடியூப்பில் போட்டு பார்த்தீங்கன்னா தெரியும், அவங்க எவ்வளவு பர்ஃபெக்டாக சொன்ன டயத்துக்கு சொன்ன நேரத்துக்கு போய் கொடுப்பாங்க. அதனால் அவங்க டப்பாவாலா அப்படின்னு கூப்பிடுவாங்க. இது ஜஸ்ட் ஒரு பேர் காரணத்துக்காக சேர்த்துருக்கேன். உங்களுக்கு ஃபர்தராக தேவை அப்படின்னா நீங்கள் யூடியூப்பில் பாருங்கள் அந்த டப்பாவாலாவை பற்றி, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். 6th ஒன் போஜன். போஜன் அப்படின்னா சாப்பாடு, மீல். பொய் சொன்ன வாய்க்கு போஜனம் கிடைக்காது அப்படிம்பாங்க. போஜன் அப்படின்னா சாப்பாடு. தமிழில் சொல்கிற வார்த்தை பொய் சொன்ன வாய்க்கு போஜனம் கிடைக்காது அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. ஸோ போஜன் அப்படின்னா சாப்பாடு. செவன்த் ஒன் மந்திர். மந்திர், மந்திராலயா ரெண்டுமே கோவில் அப்படிங்கிற மீனிங்கில் தான் வரும். டெம்பிள். மந்திர் அப்படின்னா கோவில், மந்திராலயா அப்படின்னாலும் கோவில். எப்படி வித்யாலயா அப்படின்னா ஸ்கூல் அப்படின்னு பார்த்தோமோ அதே மாதிரி மந்திராலயா அப்படின்னா கோவில். 8th ஒன் ரவி. ரவி அப்படின்னா சூரியன் அப்படின்னு அர்த்தம். ரவி அப்படின்னா சூரியன் அப்படின்னு அர்த்தம். பிராக்கெட்டில் வார் அப்படிங்கிற வார்த்தையை போட்டிருக்கேன். வார் அப்படின்னா வாரம். ரவி வார் அப்படின்னா ஞாயிற்றுக்கிழமையை குறிக்கும். இன்னொரு விஷயம் என்னென்னா, நம்ம தமிழை கூட சூரியனை ஞாயிறுன்னு சொல்லுவோம். சரிங்களா? ஸோ ரவிவார் அப்படின்னா ஞாயிற்றுக்கிழமை, ரவி அப்படின்னா சூரியன். அதனால தான் பிராக்கெட்டில் வார் அப்படிங்கிறத போட்டிருக்கேன். இங்கிலீஷில் சண்டே. 9th ஒன் புதவார். புதவார் அப்படின்னா புதன்கிழமை. புதன்கிற வார்த்தையில் பாதியாக இருக்கனால புதவார் அப்படிங்கிற வார்த்தையை எடுத்திருக்கேன். புதவார் அப்படின்னா புதன்கிழமை. 10th ஒன் சனிவார். சனிவார் அப்படின்னா சனிக்கிழமை. சனிவார் அப்படின்னா சனிக்கிழமை. இந்த கிழமையில் 3 கிழமை, உங்களுக்கு 7 கிழமைகளில் 3 கிழமை தெரிஞ்சிருச்சு. அந்த 3 கிழமை ஏன் எடுத்திருக்கேன் அப்படின்னா,
இது தமிழில் ரிலேட் பண்ணி வர்றதுனால அதை வந்து நான் எடுத்திருக்கேன். ஸோ அடுத்தடுத்த கிளாஸில் உங்களுக்கு அந்த கிழமைகள் டேஸ் எப்படி சொல்கிறதுன்னு தான் உங்களுக்கு சொல்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நான் சொல்கிற கண்டென்ட் உங்களுக்கு புரியுது, பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண கையோடு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷனை எனேபிள் பண்ணிக்கங்க. அதை விட முக்கியமான விஷயம், இதை பற்றி தெரியாதவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி உங்களுக்கும் தெரிஞ்ச வார்த்தைகள் இருந்தால் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பை.